அதனாலதான் சோன்ற வார்த்தைக்கு 2 அர்த்தத்தை வச்சு அப்பா பறவைகள் விரட்ட சொல்லியிருக்காரு. அதுலயும் பாருங்க, ஆளோளம் சோன்னு சொல்லி விரட்டணும். ஆளோளம் என்றால் ஓம் என்ற பிரணவம், ஓம் என்ற பிரணவத்துக்கு சொந்தக்கார முருகப்பெருமான். அந்த முருகப்பெருமானுக்காக காவலுக்கு வந்திருக்கோம். அப்ப அவனுக்கு உண்டான மந்திரத்தை சொல்லி சோ அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி அப்பா பறவை விரட்ட சொல்லியிருக்காரு. பறவை விரட்டணும். அதுக்கு முன்னால முருகனுக்காக இந்த இடத்துல காத்துக்கிட்டு இருக்கேன். எப்படி எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கேன்? முருகப்பெருமானுக்காக எத்தனையோ ஆலயங்கள் இருந்தாலும் பொதுவா முருகனுக்குன்னு தனியா வகுத்து வச்சிருக்கிறது 6 படை வீடுகளாக வகுத்து வச்சார். திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, தணிகைமலை, பழமுதிர்ச்சோலை அப்படிங்கிற 6 படை வீடுகளாக வகுத்து வச்சாங்க முருகப்பெருமானுக்காக. இத்தனை முருகப்பெருமானுடைய ஆலயங்கள் இருக்குல்ல, ஆனா பொதுவா முருகனுடைய ஆலயம் அப்படின்னாலே அதிகமா பக்தர்கள் மாலை போட்டு போற இடம் எது தெரியுமா? எது? இங்க பழனிக்கு தான். ஏன் பழனிக்கு அதிகமான பக்தர்கள் போறாங்க? பஞ்சாமிர்தம் கிடைக்கும்ல, சாமி கும்பிட. ஏன் மற்ற இடத்துல முருகப்பெருமான் இல்லையா? சாமி கும்பிட போகக்கூடாதா? ஏன் பழனிக்கு அதிகமான பக்தர்கள் போறாங்க? பழனிக்கு நிறைய சிறப்புகள்லாம் உண்டு. ஏன் அப்படின்னா, ஒரு தெய்வம் அப்படின்னா தெய்வம். இப்போ கோவில் இருக்குல்ல, ஒரு கோவில் இருக்கு. ஒரு கோவில்னா எந்த திசையில கோவில் இருக்கணும்? தெய்வம் எந்த திசையை பார்த்து இருக்கணும்? கோவில் வந்து மேற்கு பக்கம் இருக்கணும், தெய்வம் வந்து கிழக்கு பார்த்து இருக்கணும். ஆனா பழனியில் அப்படியா இருக்கிறாரு? எப்படி இருக்கிறாரு? மேற்கு பக்கம் பார்த்துருக்கிறாரு. அதனால தான் அங்கிட்டு கொட்டுன்னு கொட்டுது. நம்மளும் பஞ்சம் உழைஞ்சிக்கிட்டு இருக்கோம். அப்பேற்பட்ட பெருமை ஒரு. ஏன்னா எந்த கோவிலுக்கும் அந்த மாதிரி ஒரு சிறப்பு கிடையாது. ஏன்னா பழனியில் மட்டும்தான் மேற்கு திசையை பார்த்துருக்காரு. அது அங்கேயும் இருக்கிறாரு. புதுக்கோட்டை மாவட்டத்தில் மொத்தம் 4 இடத்துல முருகப்பெருமான் மேற்கு நோக்கி இருக்கிறார். அது ஒரு பக்கம் இருந்துட்டு போடும். அப்போ மேற்கு பார்த்து இருக்கிறாரு. அது பழனியில் ஒரு சிறப்பு. ஒரு இனிப்பு பொருள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு இனிப்பான பொருளை ஒரு இடத்துல கொண்டு வச்சுட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்? ஈ முக்கியம், அடுத்து எறும்பு வந்து சாப்பிடுமா இல்லையா? ஆனா பழனியில இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு என்ன ஆகும்? பஞ்சாமிரத அபிஷேகம் செய்து அந்த பஞ்சாமிரதத்தை கொண்டு எறும்பு புற்றுக்கு பக்கத்துல கொண்டே வச்சாலுமே எறும்பு மொய்க்காதான். அப்பேற்பட்ட சிறப்பு. அதுவும் இல்லாம முருகப்பெருமானுடைய ஆலயங்கள் எல்லா ஆலயத்திலையும் பாத்தீங்கன்னா தைப்பூசம், சஷ்டி, விசாகம் இந்த மாதிரி நிகழ்வுகளை மட்டும்தான் தங்கத்தேர் இழுப்பாங்க முருகப்பெருமான். ஆனா பழனியில் அப்படி கிடையாது. மாதம் 30 நாள், வருடம் 365 நாட்கள் என்ன ஆகும்? தங்கத்தேர் இழுக்கப்படுவீங்க. அப்பேற்பட்ட சிறப்பு நிறைய உண்டு. அந்த தங்கத்தேரை யார் செய்து கொடுத்தது, எதுக்காக 365 நாளும் அது மலையை சுற்றி வர்றது அப்படிங்கிறதுக்குலாம் ஒரு காரணம் உண்டு. அப்போ பழனிக்கு நிறைய சிறப்புகள் உண்டு. ஏன்னா இந்த பழனியில தான் முதலாக முருகப்பெருமானுக்கு அரோகரான்னு சொன்னாங்களாம். முதலாக. அதனால தான் பழனிக்கு அப்பேற்பட்ட சிறப்பு. இந்த பழனிக்கு இன்னொரு சிறப்பும் உண்டு. பொதுவாகவே பக்தர்கள் இங்கேருந்து வேண்டிக்கிட்டு போறாங்கல்ல முருகப்பெருமானுக்கு, அதிக வேண்டுதல் என்னவா இருக்கும் தெரியுமா? அது திருப்பதின்னு கேட்டாலும் கூட அதிகமான பக்தர்கள் பொதுவாக எல்லா கோயிலுக்கும் தான். ஆனால் பழனிக்கு அதிகமான பக்தர்கள் காவடி சுமந்து போவாங்க. பார்த்துருக்கீங்களா? இந்த காவடிங்கிறதா அதிகமான முருகப்பெருமானுடைய வேண்டுதல்களாக காவடி எடுத்து சுமந்து போகிறதா. இந்த காவடியும் பழனியில் தான் முதலாக ஒருத்தன் கொண்டு வந்து வச்சேன். அதனுடைய ஞாபகமாக தான் இன்ன வரைக்கும் பழனிக்கு நம்ம காவடி சுமந்து போகிறோம். அப்பேற்பட்ட பெருமைக்குரியவன் முருகப்பெருமான். அப்பேற்பட்ட முருகப்பெருமானுக்காக தான் காவலுக்கு வந்திருக்கேன். அவருக்காக இந்த இடத்துல எப்படியெல்லாம் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். சொல்லுங்க. சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே, செவ்வானம் கடலினிலே கலந்திட கண்டேனே. மலரினிலே
வானம் கடலினிலே கலந்திட கண்டேனே. அப்படியெல்லாம் முருகன் மீது நன்றி 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 கடத்தம். அப்படியெல்லாம் முருகன் மீது காதல் எந்த தெய்வத்துக்கும் இல்லாத ஒரு தனி சிறப்பு முருகப்பெருமானுக்கு உண்டு. ஏன்னா முருகப்பெருமானை தான் நம்ம எல்லாம் கருணை கடல்னு சொல்றோம். வேற எந்த தெய்வத்துக்கும் அப்பேற்பட்ட சிறப்பு கிடையாது. ஏன் முருகப்பெருமான கருணை கடல் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா, வேண்டியதெல்லாம் கேட்க கொடுக்கக்கூடியவனா முருகப்பெருமான். பக்தர்கள் எதை கேட்டாலும் கொடுப்பாரா முருகப்பெருமான். அப்பேற்பட்ட பெருமை முருகப்பெருமானுக்கு உண்டு. அது மட்டும் கிடையாது, தமிழ் கடவுள் பாருங்களேன், தமிழுக்கு ஒரு மிகப்பெரிய சிறப்பு உண்டு. ஏன்னா எந்த மொழிக்குமே உறவுகள் என்பது. ஆனா எக்கோல இருக்கா? எக்கோ அமர்த்திருங்க. பாடும்போது மட்டும் பாடும்போது மட்டும் போட்டுக்கோங்க. நல்ல பையனா இருக்கிறாரு, சொல்றதெல்லாம் கேட்கிறாரு. வருங்க வந்து ஆல்ரவுண்டுக்கார மாதிரி ஆமையில பீ வெண்டாலும் நினைச்சிக்கலாம். இது அது என்னது உங்களுக்கு தெரியாதா? அப்புறம் சொல்றேன். சரி, ஏன்னா ஒரு சில ஒளிபெருக்கையெல்லாம் நம்ம சந்திப்போம், தினமும் ஒரு ஒளிபெருக்கி சந்திப்போம். கொஞ்சம் அண்ணே கொஞ்சம் வாலிம் வைங்கண்ணே அப்படின்னு உங்களை சொல்லலண்ணே, உடனே அண்ணே செயல்படுத்தப்பாரு. அப்படி சொன்னோம்னா நீ சத்தமா பாடு அப்படின்னு சொல்ற ஒளிபெருக்கையெல்லாம் நாங்கள் சந்திப்போம். ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் எது சொன்னாலும் அது சொல்றதுங்கிறத விட அந்த முகம் சுளிக்காம செஞ்சு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அதுதான் ரொம்ப ரொம்ப இந்த விஷயத்தில் ரொம்ப பொறுமையாக இருக்கணும். ஏன்னா பாவம் 12 நாளானே தூக்கம் இருக்காது, பாவம் 12 நாளாக தொடர்ந்து தூங்க முடியாது, சாப்பிட முடியாது, கொஞ்சம் செயல்படுத்தணும். அப்பாடான்னு இப்போ தான் வந்து உட்காருவாங்க ஒரு 10 மணி போல். வந்த உடனே எங்கள் ஆளுகளை வெளில வந்து சார் போவீங்க கெயினுவீங்க கோவப்படுங்க அப்படிங்கும்போது வரும்பார் ஒரு கோபம். அண்ணே சிரிக்கிறத பார்த்தா உண்மைதான் போல இருக்கே, நிறைய அனுபவிச்சிருப்பீங்க போல இருக்கே எங்கள் ஆளுகள்கிட்ட. ஆமாம், ஏன் அப்படிலாம் சொல்கிறோம்னா, நாங்களும் மாதம் 30 நாள் நாடகத்துக்கு போகிறோம், தினமும் நாங்களும் போய் கஷ்டப்படுறோம். அதுக்காக தான் வேற ஒன்றும் இல்லை. எங்களை நீங்களும் கொஞ்சம் அனுசரிச்சுக்கணும், அதே மாதிரி உங்களையும் நாங்கள் கொஞ்சம் அனுசரித்து தான் போகணும். ஆமாம், ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரிச்சுட்டு தான் ஊருக்குள்ளே நம்ம நல்ல பேர் வாங்க முடியும். இல்லைன்னா காலையில் என்ன சொல்லிடுவாங்க, என்னத்தை காரைக்குடியிலேருந்து கூட்டிகிட்டு வந்தீங்க வள்ளியே அப்படி அடையாப்பா நீங்கள் வேற, நான் காரைக்குடி தான்ப்பா, சென்னையில் இல்லைப்பா. ஆமாம், பேர்பட்ட. ஏன்னா கருணை கடல்னு முருகப்பெருமானுக்கு தான். ஏன்னா தமிழ் மொழிக்கு மட்டும்